اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகரில்லா கிருபையுடைய இல்லாமல் அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் துவங்குகிறேன். புகழ் அனைத்தும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய திருத்தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை இந்த உலகத்திலே நல்ல முறையில் பின்பற்றி நடக்க இருக்கின்ற அனைவர் மீதும், குறிப்பாக இந்த ரமதானுடைய இரவு பொழுதுகளை லைலத்துல் கத்ருடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக வழிபாடுகளிலே ஹயாத்தாக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமா. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரமதானுடைய காலத்தில் வழிபாடுகள் என்று முழுக்க தொழுகையில் மாத்திரம் நம்முடைய கவனத்தை செலுத்தாது, அந்த தொழுகை அது போன்ற இன்ன பிற வழிபாடுகளும் நம்மோடு உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வழிபாடுகளை குறித்து நமக்குள்ளே ஒரு தெளிவான அறிவும் நம்முடைய வாழ்க்கை எதற்கானது என்ற அர்த்தத்தை நாம் படிப்பதற்காகவும் தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்றாடம் நாம் ஒவ்வொரு தலைப்புகளிலும் பல்வேறு செய்திகளை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே வருகிறோம். அந்த தொடரிலே இன்றைய தினம் மரணத்திற்கு பின்னர் கிடைக்கும் நன்மைகள், மரணத்தை பற்றி நாம் பேசிவிட்டோம். மரணத்தை குறித்து நம்மிலே பலருக்கும் அச்சம் நிச்சயமாக நீங்கியிருக்கும். மரணம் என்ற ஒரு நிகழ்வு நமக்கு நிச்சயம் சம்பவித்தே ஆகும். அதற்கான தயாரிப்பை நாம் அன்றாடம் மேற்கொண்டே இருந்து வர வேண்டும். அந்த மரணம் நம்மை சந்திக்கும் பொழுது நாம் புறப்படுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் தெரிந்திருக்கிறோம். மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும்? அந்த மரணம் நம்மை தீண்டிவிட்டால் அடுத்த கட்டம் நம்முடைய நிலை என்ன என்பதுதான் நம்மிலே பலருக்கும் சந்தேகமாக, பிரச்சனைக்குரியதாக அல்லது கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை இரண்டு விதத்திலே நமக்கு சொல்லித் தருகிறார். நான் அதை காஃபிருக்கும் முஸ்லிமுக்கும் இருவருக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்ல முயற்சிக்கவில்லை. முஸ்லிம்களுக்கு மரணத்திற்கு பிறகு எப்படி வாழ்க்கை அமையும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது நம்முடைய அந்த வாழ்க்கைக்காக நம்முடைய இந்த வாழ்க்கையை தயார் செய்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மஸ்ரஅத்துல் லில் ஆகிரா. இந்த உலகம் இருக்கிறது, இது மறுமைக்கான விளைநிலம். மறுமை என்ற வீட்டிலே அமர்ந்து அறுவடை செய்து அந்த அறுவடையை கொண்டு நம்முடைய காலத்தை கழிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலேயே நாம் அதற்காக விதைத்திருக்க வேண்டும், அதற்காக உழுதிருக்க வேண்டும், அதற்காக நீர் பாய்ச்சி இருக்க வேண்டும், அதற்காக அமர்ந்து அறுவடை செய்து உண்பதற்காக என்ன இருக்கிறதோ அது அனைத்தையும் இந்த உலகத்திலேயே நாம் செய்திருக்க வேண்டும். எப்ப இந்த உலகத்திலேயே நாம் செய்து விடுகிறோமோ அப்பொழுது அது மறுமையில் நமக்கு கை கொடுக்கும். மறுமையில் அது ரெண்டு விதத்திலே கை கொடுக்கும். எப்படி? மரணத்துக்கு பிறகு உடனே சொர்க்கம் நரகம் என்று தீர்ப்பு செய்யப்பட்ட பிறகு ஒன்று. இந்த ரெண்டுல மரணத்துக்கு பிறகு நாம் இன்னைக்கு மறிக்கிறோம், நாளைக்கு மரணம் நமக்கு வருது அப்படின்னா அடுத்த கட்டமே நமக்கு என்ன நடக்கும்? இது ரெண்டு விதமா பிரிக்கலாம்.
இதையும் வாழ்க்கையில நம்ம ரெண்டு விஷயமா வச்சுக்கலாம். எப்படி? ஒண்ணு, நம்மை சூழ நடக்கக்கூடிய, நம்மோடு தொடர்பு பெற்றிருக்கக்கூடியவர்களை கொண்டு நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இன்னொன்று, நம்மோடு எந்த விதத்திலும் தொடர்பு படாத நிகழ்வு. அது நமக்கானது, நமக்கு மாத்திரமே மானது. நாம் இப்பொழுது எதை செய்தோமோ அதை கொண்டு. இந்த முதல் விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா மாத்த ரஜுல், ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்றார், இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், மூன்று விஷயங்களை தவிர அவனுக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ள எல்லா தொடர்புகளும் அறுந்து விடுகிறது. மனுஷன் இறந்துட்டான் அப்படின்னா அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லாம என்ன செய்வாங்க? ஆகிவிடுவான். அப்படி ஆனா, அப்படி ஆன பிறகும் அவனுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்றால், நன்மை கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்? யார் இந்த உலகத்தில் அதற்கான ஏற்பாடை செய்யாமல் போனார்களோ அவர்களுக்கு கிடைக்காது. யார் அதை விளங்கி அதற்கான ஏற்பாடை செஞ்சுட்டு போனாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவங்க யார் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாங்க, வலதுன் சாலிஹுன் யதுஉலஹு, இறந்து போன பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல குழந்தைகள். அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பெற்றோருக்காக துவா செய்ய வேண்டியது பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் கடமை இல்லை. யாருக்கு தான்? ஆம்பளை பிள்ளைகளுக்கு தான். ஆம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் கடமை இல்லை, பொம்பளை பிள்ளைகளுக்கு தான். ரெண்டு பாலருமே கண்டிப்பாக இறந்து விட்ட பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்யணும். நீங்க எதை செஞ்சாலும் செய்யாட்டாலும் எதை செய்ய, நான் உங்களுக்காக பெரிய அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அதெல்லாம் ரெண்டாவது கட்டம். எல்லோரும் இலகுவாக ஒரு பைசா செலவழிக்காம பெற்றோருக்காக செய்ய முடியும்னா, ஒரு உபகாரம் செய்ய முடியும்னா, அது காலத்துக்கும் செய்ய முடியும் என்றால், நமக்கு மரணம் என்று ஒரு தருவாய் வரும் வரையிலும் செய்ய முடியும் என்றால், பிரார்த்தனை ஒன்றை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கலாம். இது ஒன்று. வலதும் சாலிஹுன் யதுஉலஹு. அடுத்த சொன்னாங்க, கல்வி, பலன் அளிக்கக்கூடிய கல்வி. உலகத்துல இதை அவர் விட்டுட்டு போனார் என்றால், அதை யாரெல்லாம் பின்னால் பயன்படுத்துவார்களோ, அதன் மூலம் யாருக்கெல்லாம் நன்மை கிடைக்குமோ, அந்த நன்மை இந்த உலகத்திற்கு கிடைக்கும் காலமெல்லாம். இப்ப பிள்ளைகளை போட்டா அவங்க ஆயுள் வரைக்கும் தான் துவா. அவங்க ஆயுள் முடிச்சுட்டா துவா கிடைக்காது. அவங்க ஆயுள் முடிஞ்சிருச்சுன்னா, முன்னால நாம இறக்குறோம், நம்ம பிள்ளை நமக்கு பிறகு ஒரு 40 வருஷம் இருப்பாங்க, 40 வருஷம் தான் அந்த துவா கிடைக்கும். நாம பிள்ளைக்கு பிள்ளை நமக்கு துவா செய்வான், ஆனா செய்யாது, தெரியாது. அப்படிதானே? நம்மளோட வாப்பா பேர் நமக்கு தெரியும், பாப்போட வாப்பா பேர் நமக்கு தெரியும், அவ வாப்பா பேரு அதுக்கு மேல உள்ளவர். அவர் வரலாற்றுல ஒரு பெரிய பராக்கிரம காரியம் பண்ணியிருந்தா அவரை பத்தி இன்னைக்கு நினைச்சு எங்க வாப்பாவோட வாப்பாக்கு வாப்பாவா இன்ன செஞ்சாரு அப்படின்னு செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. மூன்றாவது தலைமுறை பேரை கூட ஞாபகம் வச்சிருக்காரு. மூன்றாவது தலைமுறை பேரை கூட ஞாபகம் வச்சிருக்காரு. இவ்வளவுதான் நம்முடைய எதார்த்தம். அப்ப இதுக்கு மத்தியில அதை விட மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும் என்றால், அது என்னவென்றால், இந்த உலகத்திலே விட்டு செல்லும் பலனுள்ள கல்வி. பலனுள்ள கல்வினா என்னங்க? பைசா சம்பாதிக்கிற கல்வியா? அது பெரிய மேட்டர். நம்ம அதை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கணும். சிம்பிளா சொல்றதா இருந்தா, மனிதர்களுக்கு இன்மைக்கும் மறுமைக்கும் பலன் தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் பலனுள்ள கல்வி. அந்த பலனுள்ள கல்வி காலம் முழுக்க இந்த சமுதாயத்தில் யாருக்கெல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறதோ, அது கிடைப்பதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு அதனுடைய நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். அவருடைய நன்மை கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது சதகத்துன் ஜாரியா. எப்படி? தொடர்பருந்திராமல் பின்னால் வந்து கொண்டே இருக்கும்படியான சதகா ஜாரியா. சதகா ஜாரியானா, இன்னைக்கு ஒரு நன்மை செய்யறோம், அது ஒரு சாப்பாடு. இன்னைக்கு ஒரு நன்மை செய்யறோம், ஒரு ஆளுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்குறோம், அது ஒரு நன்மை. ஒரு ஆளுக்கு வாகனம் இல்ல, கொஞ்சம் தூரம் கூட்டு போய் அவரை இறக்கி விடுறோம், அது ஒரு நன்மை. வாகனத்துல ஏற முடியல, ஏற்றி விடுறோம், அதை நன்மைன்னு சொன்னாங்க. இப்படி நன்மையை பட்டியல் போட்டு பெருசா சொல்லலாம். இது அத்தனையும் இன்னொருத்தருக்கு நம்மால் ஆகக்கூடியது. ஆக்கணும்னா அது அத்தனைக்கு என்ன இருக்கு? நன்மை இருக்கு.
ஆனா காலத்திற்கும் நமக்கு நம்முடைய இறப்பிற்கு பிறகு வந்து கொண்டே இருக்கும் என்றால் அப்படியானவைகளில் உள்ளதுதான் சதகா ஜாரியா. அது என்ன சொல்லலாம்? ஒரு கிணறு சொல்லலாம். சாதாரணம் எப்படி ஒரு கிணறு நம்ம ஏரியால தண்ணியே கிடைக்காத சூழல்ல எல்லோரும் தண்ணி பெற்றுக் கொள்வதற்காக ஒரு கிணறை தோண்டி அதை சபீரில நீங்க அனுபவிச்சுடுங்கப்பா அப்படின்னு விட்டுட்டோம்னா எவ்வளவு காலம் அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்காங்களோ, பலனை அனுபவிச்சுட்டே இருக்காங்களோ, அவங்க அனுபவிக்க 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 அதனுடைய நன்மை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இறைவன் நம்முடைய அக்கௌண்ட்ல அதை எழுதிக்கிட்டே இருப்பான். பாருங்க, இந்த உலகத்துல எந்த நன்மை செஞ்சாலும் சரி, நம்மள ஒருத்தருக்கு அந்த நன்மையினுடைய குறியீடு சரியாக அளவீடு சரியா இருக்காது. ஒருத்தர் கூட எழுதுவார், ஒருத்தர் குறை எழுதுவார், ஒன்ன நல்லதுன்னு சொல்லுவார், ஒருத்தர் நல்லதுன்னு சொல்லுவாரு. எதா இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே மதிப்பீடுகளில் வித்தியாசம் உண்டு. ஆனால் ரப்புல் ஆலமீன் மதிப்பீடுகளில் எந்த வித்தியாசம் வைக்காது. ரொம்ப கரெக்டா மதிப்பிடக்கூடியவர். எவ்வளவு கரெக்டா மதிப்பிடுவா தெரியுமா? எதற்கு எவ்வளவு நன்மையோ அதற்குரிய நன்மையை அவ்வளவு தருவோம். சதகா ஜாரியால நீங்க ஒரு கல்விக்கூடம் கட்டினா, ஒரு மதரசா கட்டினா, ஒரு பள்ளிவாசல் கட்டினா, ஒரு கிணறு தோண்டினா, ஒரு போர் இருந்தா, ஏங்க இதெல்லாம் தாண்டி ஒரு மரம் நட்டுனா என்ன சொல்றாங்க தெரியுமா? அதுல வந்து உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட்டுட்டு போற எல்லா பட்சிகள் பறவைகள் அவைகள் எதை அனுபவித்தனவோ அவைகளுக்கு கூட உங்களுக்கு கூலி உண்டு அப்படின்னா என்ன? அது என் தேவைக்கு சுயநலன் சார்ந்து மரம் நட்டா அந்த மரம் நட்டதை கொண்டு பல பறவைகள் பலனடையும் என்றால் அவைகளில் இருந்து கூட உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆனா அது எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம், அது எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலம். ஒருவேளை நீங்க செஞ்சதை பார்த்து உங்களுக்கு பின்னால ஒருத்தர் செஞ்சார் அப்படின்னா நீங்க அதுக்கு ஒரு முன்மாதிரியா இருப்பீங்க. நீங்க முன்மாதிரியா இருந்ததுனால அவர் அதை தொடரும் பொழுது அந்த நன்மை யாரு கிடைக்கும்? சொன்னாங்க அத்தாலு அலல் கைரி கஃபாய். ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இதுதான் நன்மை அப்படின்னு ஒரு நன்மையை அறிவிச்சு கொடுத்தால் அந்த நன்மை அவர் காலமுள்ள செய்வோராக இருந்தால் அவர் செய்யும் அந்த நன்மையின் கூலியார் கிடைக்கும். எவ்வளவு செயின் பாருங்க. இது அவ்வளவு மரணத்துக்கு பிறகு. ஆனால் இது அத்தனைக்கும் உலகத்தோடு தொடர்புடையது. கவனத்தில் வைக்கணும். இது அத்தனை என்னங்க? உலகத்தோடு தொடர்புள்ளது. இது அத்தனைக்குமே நீங்க உலகத்துல என்ன விட்டுட்டு போயிருக்கணும்? ஏதாவது ஒன்றை விட்டு போயிருக்கணும். ஒண்ணு பிள்ளைய விடணும், அல்லது கல்வியை விடணும், அல்லது பணங்காசுகளை செலவழிச்சு நீங்க உயிரோட இருக்கும் போது உங்க சொத்தை அர்ப்பணிச்சு இந்த மாதிரி சதகா ஜாரியாத்துக்கான ஏற்பாடு பண்ணிருக்கோம். நம்மள நிறைய பேர் இறக்குறதுக்கு முன்னால எதையுமே செய்யாம இறந்திருப்போம். ஆனா நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்த்திருப்போம். அந்த பிள்ளைகள் நம்ம பேர்ல நம்ம விட்டுட்டு போற சொத்தை சதகா ஜாரியாவா செஞ்சாங்கன்னா நன்மை கிடைக்கும். ஆனால் நாமே நமக்காக விட்டுட்டு போற என்ன நன்மையோ அந்த நன்மை இல்லை. விளங்கிடும். ஏன்னா நாமே நமக்காக என்று செய்வதை போல ஒரு மிகச்சிறந்த அமல் எதுவும் இருக்காது. நாம இப்படி செஞ்சா மரணத்துக்கு பிறகு இந்த 3 மக்கள் பலனளிக்கும். இது இந்த உலகத்தில் பலம் தரக்கூடியது. நம்பிக்கையுள்ள மனசுல வச்சுக்கோங்க. இது சிம்பிளா இந்த உலகத்தில் நமக்கு பலம் தரக்கூடியது. ஆனா நம்ம என்னன்னா அங்க போயிட்டாலும் நன்மை எல்லாம் மலையளவு சேர்ந்து தீர்ப்புக்கு பிறகு அல்லாஹ் தருவான் அப்படின்னா அது பலனளிக்கும். எப்ப பலனளிக்கும்? சொர்க்கத்துல பலனளிக்கும். இல்லையா? நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு அடியான் வருவான், அவனுக்கு அல்லாஹ் நிறைய நன்மைகளை காட்டுவான். அந்த நன்மைகளை பார்த்து அவன் திகைச்சு நிற்பான். இறைவா இது நான் செய்யலையே அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இது நீ செய்யவில்லை, உன்னுடைய பிள்ளைகள் உனக்காக செய்த பிரார்த்தனையினால் கிடைத்தது அப்படின்னு சொல்லுவான். சரியா? அப்ப இது எப்ப பலன் தர போறது அப்படின்னா விசாரணை நடந்து சொர்க்கத்திற்குள் ஒருவர் சென்ற பிறகு பலன் தர போறது. ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு சொர்க்கத்திற்கு அதாவது தீர்ப்புக்கு பிறகு எது நடக்க போகிற நன்மையோ கிடைக்கும் நன்மைகளோ அதை சொல்ல முயற்சிக்கவில்லை. அதுக்கு முன்னால ரொம்ப இக்கட்டான சில சூழ்நிலை இருக்கு. அப்ப எது பலன் தர போறது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுறேன். அன்புக்குரியவர்களே, நன்மைகள் பல. மறுமை ஏற்பட்டு விட்டால், மறுமை ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், அந்த நாளில் எல்லோரும் பிரிஞ்சு அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க.
யாரும் யாருக்கும் உதவி செய்யவோ யாரும் யாருக்கும் எந்த ஒரு உபகாரம் செய்யவோ தயாராக இருக்க மாட்டார்கள். فَأَمَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ فَهُمْ فِي رَوْضَةٍ يُحْبَرُونَ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யார் விசுவாசிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் விசுவாசம் கூட்டத்தினால் நல்ல கிருபைகளை நல்ல அமல்களை எவர்கள் உலகத்தில் செய்தார்களோ அவர்கள்தான் நல்ல சுவன சோலைகளிலே வரவேற்கப்படுவார்கள். மறுமை ஏற்பட்ட பிறகு உண்மையிலேயே நல்ல சுவனச்சோலையில் யார் விசுவாசிகளோ அவர்கள் வரவேற்கப்படுவார்கள். யார் காஃபிராக இருந்து நம்முடைய வசனங்களை மறுமையின் சந்திப்பையும் நிராகரித்தார்களோ அவர்கள் வேதனையில் தான் வரவேற்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது சூரத்து ரூமுடைய 12வது வசனம். என்ன சொல்ல வர்றாங்களா அப்படின்னா, மரணத்துக்கு பிறகு நாம போற இடம் முதல்ல எப்படி இருக்க போறது அப்படின்னு. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு இருந்து கூப்பிடுறாங்க, வரவேற்றா அங்க போவோம். வான்னு சொன்ன ஆள் இருந்தா என்ன செய்வோம், காலை வீட்டுக்குள்ள வைக்க என்ன செய்வோம் பார்ப்போம். வான்னு சொன்ன ஆள் இல்லைன்னா என்ன செய்வோம், திரும்பிடுவோம். மதியாதார் தலைவாசல் ஏற்கனவே நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் அது ரொம்ப அழுத்தமா சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற சமுதாயம் எல்லாம் அந்த அளவுக்கு இதை பேசிச்சா இல்லையான்னு தெரியாது. நம்ம சமுதாயத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு. உண்ணீர் என்று ஆதார் தம்மனையில் உண்ணாமை கோடியும் அப்படின்னா இல்லையா, சாப்பிடுன்னு சொல்லாத வீட்டுக்குள்ள என்ன செய்யாத, நீ போகாத, அது கோடிக்கு பெருமிடா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க நம்மள. அப்படி சொல்லி வளர்த்ததுனால எதை செஞ்சாலும் சரி நமக்கு ஒரு வரவேற்பு இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த வரவேற்பை இறைவன் தருகிறான் முதல்ல யாருக்கு, விசுவாசிகளுக்கு. நமக்கு சொன்னார் நமக்கு எப்படி, அதான் நம்மள உட்கார வச்சிருக்கு. இந்த நைட்ல இங்க உட்கார்ந்துட்டு இறைவனை தியானிக்கணும், ஒரு 4 நல்ல செய்திகளை உள்ள கேட்கணும்னு நம்மை இங்கே அமர்த்தி இருப்பது நாம் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, இறைவன் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமான். அதை நம்மள உட்கார வச்சு யார் ஈமான் கொண்டாங்களோ அவங்களும் முதல்ல வரவேற்பாங்களாம். இப்ப பாருங்க, ஒவ்வொன்னாக நான் சொல்றேன். வரவேற்கப்படுறதுக்கு முன்னால நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல 1-2 நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன் பாருங்க. நபிகள் சொல்றாங்க, இந்த அகதுக்கு மீதா மாத்த உங்கள்ல ஒருத்தர் மறிச்சிட்டார்னா, ரமதான்ல இரவுல இங்க உட்கார்ந்துட்டு மரணம் மறிச்சாரு, இறந்துட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பேச்சே எதை பத்தி தான், முழுக்க இதுக்கு பிறகு நடக்க போகுது அப்படிங்கிறது தானே. எப்படி, இந்த உலகம் பிரச்சனை இல்லைங்க, நமக்கு தொழில் இருக்கு. இந்த உலகம் பிரச்சனை இல்லைங்க, நமக்கு நல்ல கண்குளிர்ச்சியான மனைவி மக்கள் இருக்காங்க. இந்த உலகம் நமக்கு பிரச்சனை இல்லைங்க, நம்ம கையில பொருளாதாரம் இருக்கு, வீடு வாசல்கள் இருக்கு. இது எவ்வளவு காலம் இருக்கும் எவ்வளவு காலம் இருக்காது எதுவுமே தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரு டெட்லைன் இருக்கு, முடிவு இருக்கு. ஆனா இன்னைக்கு முடிஞ்சுட்டா இதுக்கு அடுத்து நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம லைஃப் முடிஞ்சிட்டா, இன்னைக்கு அல்ல அழைப்பு தந்துட்டானா இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தான் இஸ்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்கிறது. அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உரித அலைஹி மக்அதஹு பில் கதாத்தி வல் அஷி வ இன் கான மின் அஹ்லில் ஜன்னah ஃபமின் கான அஹ்லில் ஜன்னah. ஒருத்தர் இப்ப இறந்துட்டார், இறந்த உடனேயே அவர் ஒரு விசுவாசியாக இருந்தால் அவருக்கு முதலில் அவர் சொர்க்கத்திலே எங்க இருப்பாரோ அந்த இடம் அவருக்கு எடுத்து காட்டப்படும். நீ இங்கதான் போற, உன்னுடைய இருப்பு இதுதான், நீ இந்த இடத்துலதான் போய் தங்க போற. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம ஒரு இடத்துக்கு போறோம், உதாரணத்துக்கு நாளைக்கு ஒரு புதிய வீடை வாங்க போறோம். வாங்க போற வீடு இந்த வீடு தான் அப்படின்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சா நாம பார்ப்போம், நம்ம மனைவியில காட்டுவோம், நம்முடைய பிள்ளைகள்ட்ட காட்டுவோம். நமக்கு அதை திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கு, எப்படி போய் தங்குறதுக்கு முன்னால ஒரு அறைய பார்ப்போம், ஒரு டாய்லெட் பார்ப்போம், ஒரு ஹாலை பார்ப்போம். ஒரு புதிய வீடை இன்னைக்கு பணம் கொடுத்து வாங்க போறோம், அதை நம்ம கையகப்படுத்த போறோம், நாளையில இருந்து நம்ம தங்க போறோம் அப்படின்னா ஒரு ஆனந்தம், ஒரு ஈடுபாடு, அதுல ஒரு எதிர்பார்ப்பு உருவாகும். இப்போ சொர்க்கத்திற்குள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிதான் இருக்கு, நீ இருக்க போற இடம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். அதுவே ஒரு ஆனந்தம். எது, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நாளைக்கு டூர் போறோம்னு சொன்னா அன்னைக்கு நைட் என்ன செய்யாது, தூங்காது. ஏன், அதுகளுக்கு உண்மையில அந்த இடம் தெரியுமா தெரியாதெல்லாம் இல்லை, ஆனா டூர் போறோம்.
எங்க போறோம்? ஊட்டி போறோம். எங்க போறோம்? கொடைக்கானல் போறோம். எங்க போறோம்? குரு மணாலி போறோம். எங்க போறோம்? சிம்லா போறோம். அவ்வளவுமே எங்க உள்ளதான். அவ்வளவுமே எங்க உள்ளதான். துன்யாங்கிற இந்த தாழ்ந்த இடத்துல உள்ளதான். இதுல உள்ள அவ்வளவு சுகமும் இன்பமும் இந்த தாழ்ந்த பிரதேசமாகிய இறைவன் கழிச்சு கட்டிய இறைவன் மல்ஊனா சாபத்திற்குரியதுன்னு சொன்ன இந்த உலகத்திற்குள்ளதான். ஆனா அதனுடைய ஆனந்தமே ஒருத்தருக்கு பேரார்வத்தை தூண்டுகிறது என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துக்குள்ள எந்த கண்ணும் பாட்டாத எந்த சிந்தனையும் கற்பனை பண்ணி இருக்காத சொர்க்கத்துக்குள்ள நீ இந்த இடத்துலதான் இருக்க போறன்னு அல்லாஹ் சொல்லும் போது அதை கண்ணில் காட்டும் பொழுது நமக்கு எப்படி ஒரு ஆர்வம் வரும் என்பதை நீங்க நினைச்சீங்க பாருங்க. அல்லாஹ் எழுப்பி கொண்டு வர வரைக்குமே கபர்ல வச்சிருக்கும் போது இதை காட்டிக்கிட்டே இருக்கும். யாருக்கு காட்டுவான் தெரியுமா? யாருக்கு காட்டுவான் தெரியுமா? அன்பிற்குரியவர்களே கவனத்துல கொள்ளணும். முன்கர் நக்கீர் பாரான் யாரு? 2 மலக்கு நம்மை கொண்டு போய் கபர்ல வச்ச பிறகு நடக்க போற முதல் நிகழ்வு. நம்மை கொண்டு போய் வச்ச பிறகு நிகழ்வு. வச்ச போறது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஒரு செய்தியை நம்ம கொஞ்சம் உள்வாங்கணும். நம்மை விட ஆரம்ப காலத்து அறிஞர்கள் நம்பிக்கையாலும் அதை உள்வாங்கியதாலும் ரொம்ப உறுதியா இருக்காங்க. இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அன்னாஸ் யத்லுபூன ஐன ராஹா, மக்கள் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்று கேட்கிறார்கள். அர்ராஹத்து ஃபில் கப்ர் லில் முஃமின். அர்ராஹத்து ராஹத் என்பது நிம்மதி என்பது ஒரு மூமினுக்கு எங்க இருக்கு தெரியுமா? கபர்ல தான் இருக்கும். அது எப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா? நீங்க ஜனாசாவை தூக்கிட்டு போகும்போது சீக்கிரமா கொண்டு போய் இறக்கி வச்சிருங்க அப்படின்னா, சீக்கிரமா கொண்டு போங்க அப்படின்னா சொன்னாங்க. அவர் மூமினாக இருந்தால் அவருக்கு எது தரப்பட போகிறதோ அதை முன்னவே அவர் அடையட்டும். அது ஒரு மோசமான ஜனாசாவா இருந்தா சனியில நீங்க தூக்கி சுமக்காது, சீக்கிரம் கொண்டு போய் அங்க வச்சிருங்க. அவனே நீங்க தூக்கி சுமக்கீங்க, சீக்கிரம் கொண்டு போய் அவரை இறக்கி வைங்க அப்படின்னா, உண்மையிலேயே கபருக்குள்ள உள்ள கேள்விக்கு நம்ம தயாராயிட்டோம் அப்படின்னா, கபருக்குள்ள என்ன கேள்வி கேட்கப்படும்? என்ட்ரன்ஸ் எக்ஸாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதான் கேள்வி. அதுலயே தெரிஞ்சிடும் நம்ம என்ன ஆக போறோம் அப்படின்னு. எத்தனை கேள்வி? 3 கேள்வி. என்னென்ன கேள்வி? மன் ரப்புக் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், வமா தீனுக் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், வமன் நபியுக், உடைய நபி யாரு? இந்த 3 கேள்விக்கு ஃபர்ஸ்ட் அங்க பதில் சொல்ல நாம தயாரா இருந்தோம்னா, நம்ம எல்லாருமே தயாரா இருக்கோம். அதான கேட்டோன்னு சொல்லிட்டீங்க. எல்லாரும் உசூல் ஸலாஸா பாடம் படிச்சிட்டீங்க. இஸ்லாமின் 3 அடிப்படைகளை பாடமாக படித்து விட்டீர்கள். இன்னைக்கு மரணம் வந்தா கொண்டு போய் வச்சா தட்டி முன்கர் நக்கீரு கேள்விக்கு பதில் சொல்லுனா நம்ம எல்லாரும் கேள்விக்கு பதில் சொல்லுவோம். அல்லாஹ் நமக்கு அந்த சிபாத்தை தரணும். அந்த கேளுங்க, அல்லாஹ் நமக்கு அந்த சபாத்தை அந்த உறுதியை என்ன செய்யணும்? தரணும். ஏன்னா நக்ஸலாஸ்லாமுடைய உருவமே காட்டப்படும், வேற யாருன்னு கேட்கப்படும். அவருடைய உருவமே காட்டப்படும், இது யாருன்னு கேட்கப்படும். நம்ம இதற்கு பார்த்திருக்கோமா? பார்க்கல. ஆனா நக்ஸலாஸ்லாம் மேல மஹப்பத்தும் அவருடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய அந்த ஷவுக்கத்தும் அந்த ஆர்வமும் இந்த ஈடுபாடும் இருந்தா அந்த படத்தை பார்த்த உடனே நம்ம பரிசு யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்துக்கு வந்த கடைசி தூதர் அப்படின்னு சொல்லிடுவோம். அல்லாஹ் யாருங்கிற கேள்விக்கு, ரப்பி யாருங்கிற கேள்விக்கு பதில் வந்துடும். மார்க்கம் எதுங்கிறதுக்கு என்ன செய்யும்? வாழ்ந்தா பதில் வந்துடும். முஹம்மது நபியை விளங்கி பாசத்தோடு பின்பற்றினா அதற்கும் பதில் வந்துடும். அந்த படத்தை பார்த்த உடனே சொல்லுவோம். ஆனா ஒரு முனாஃபிக் அப்படி சொல்ல மாட்டான். யாரு முஸ்லீம்னு வேடம் போட்டு இஸ்லாமில் இல்லாம நடிச்சுக்கிட்டு முஸ்லீம்ங்கிற பேரை மட்டும் வச்சுட்டு வாழ்ந்தானோ அவன் அந்த மாதிரி ஐயோ ஐயோ எனக்கு தெரியாது இது யாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அந்த இளைஞரை வந்து காப்பாற்றணும். இப்ப பாருங்க, ஒரு ஆள் அல்லாஹ் படுக்க போட்டிருக்கிறான். நாம அங்க போய் என்ன செஞ்சிருக்கோம்? படுத்து கிடக்கிறோம். அந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை காட்டுகிறான் என்றால் இந்த கேள்விக்கு பதில் சொன்ன பிறகுதான் காட்டும். ஏன் தெரியுமா? இந்த கேள்விக்கு பதில் சொன்ன பிறகு காஃபிருக்கு என்ன நடக்குது, முனாஃபிக்கு என்ன நடக்குன்னு நம்ம பேச வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு என்ன நடக்கணும்னு பேசும். சரியா? நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப விசாலமாக்கும் அந்த கபரை. சொல்றாங்க,
அப்பொழுது எப்படி விசாலமாக்கப்படும் என்றால், அவருடைய கண் பார்வை எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரத்திற்கு அந்த கபர் விசாலமாக ஆக்கப்படும். இதுதான் அது என்ன செய்யப்படுங்க, ஒளியூட்டப்படும், உள்ள பிரகாசமாக ஆயிரும். நம்ம வெளியே இருந்து பார்க்கும் போது கபர்ல கொண்டு போய் நமக்கு வேண்டியவங்களை வச்சுட்டு வரும்போது நமக்கு இருக்கிற பெரிய பயமே அதானே. வருதா, வந்துச்சா, வரல, எப்படி வரும்? அதை நம்ம யோசிக்கிறதே இல்லையா? ஆனா வரணும். யோசிச்சு பாருங்க, நம்ம கூட இருந்த ஒருத்தவங்களை 5 அடி 6 அடி குழிய தோண்டி கொண்டு போய் வச்சுட்டு சத்தம் போடாம மூடிட்டு வந்துடுறவங்க என்ன நடக்கும்? அதை இருட்டுக்குள்ள, அது உண்மையிலே இருட்டு குழி, உண்மையில இருட்டு குழி. ஆனா அந்த இருட்டு குழி அல்லாஹ் ஒரு விசுவாசிக்கு சரியாக அல்லாஹ்வுடைய தூதர்களாக வந்த அந்த மலக்குமார்களுக்கு பதில் சொன்னவங்களுக்கு பிரகாசமாக ஆக்கி வச்சு விசாலமாக ஆக்கி வைக்கிறான். அத்தோட அந்த சொர்க்கத்துல நீ எங்க இருக்க போறன்னு காட்சியை காட்டிட்டு கூட ஒருத்தரையும் நல்லா தங்க வைப்போம். ஒருத்தர் வந்து பக்கத்துல தலைமாட்டுல தங்கி இருப்பார். ஏன்னா இவர் இருட்டுல படுத்திருக்கிறார் இல்லையா, இருட்டுல படுத்திருக்கிறார். அவரோடு ஒருவர் தங்கி இருப்பார். அவர் யார் என்றால் நறுமணம் கமலக்கூடிய ஒரு மனிதர் போல இருப்பார். அவர் யாருன்னா அமலுக்க சாலிஹ், உன்னுடைய நல்லறம். எப்போ எழுப்பி கூப்பிடும் போது கூடவே கூட்டு போறது, எழுப்பி கூப்பிடுவாங்கல்ல மறுமையில, அப்ப கூடவே கூட்டு போறதுக்கு நல்லறம் கபருக்குள்ள விஷயம் தங்கி இருக்கும் சொல்றாங்க. அப்போ கேள்வி கேட்டவங்க சொல்லுவாங்க, நம் கனவுமத்தின் அரூஸ் அல்லதி லா யுகிதுஹு இல்லா அஹப்பு அஹ்லஹு இலைஹி ஹத்தா யப்அஸஹு அல்லாஹு மின் மவ்ஜஇஹி. அவர் படுத்த அந்த படுக்கையில இருந்து அவருக்கு யாரு பிரியமான ஆளோ அவர் வந்து தட்டி எழுப்புற வரையிலும் அவர் அந்த மண்ணறைக்குள்ளே ஒரு நிம்மதியான தூக்கத்தை தூங்குவார். அது எப்படியான தூக்கம் தெரியுமா? நவுமத்தில் அரூஸ், ஒரு புது மாப்பிள்ளை தூங்குவது, ஒரு புது மாப்பிள்ளை தூங்குவது. கல்யாண களைப்பு நீங்கி அவருடைய முதல் நாள் தேவை பூர்த்தியாகி அவர் இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு அனுபவத்தை கண்ட பிறகு ஒரு புது மாப்பிள்ளையாக எப்படி தூங்குவாரோ அந்த அசதியான ஒரு தூக்கத்தை ஒரு மனிதன், ஒரு விசுவாசி தூங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுறாங்க. இதுக்கு தடையா இருக்கிறது தான் மரணம் தான். இது தடையா இருக்கிறது தான் மரணம் தான். அந்த உலகத்திலிருந்து தூங்க முடியுதா? தூங்க விடுறாங்களா? விடுறது இல்லை, பங்கு வச்சு தூங்கிட்டு இருக்கோம். அது நீங்க உங்க பிழப்பெல்லாம் பாவம், ரொம்ப கஷ்டம். அதிகாலையில 3 மணிக்கு ஃபஜ்ர் வர்ற ஊர்ல இந்த பக்கமும் தூங்காமல அந்த பக்கமும் தூங்காம பங்கு வச்சு தூங்கிட்டு இருப்பீங்க இல்லையா? இந்த தூக்கத்துக்கு மத்தியில ஒருத்தர் நிம்மதியா தூங்கட்டும்னு சொன்னா அந்த தூக்கம் எப்ப வரைக்குங்க? யார் இவருக்கு விருப்பத்துக்குரியவரோ அவர் வந்து எழுப்புற வரையிலும் என்று ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அருமையான வாய்ப்பு அப்படிங்கறத பாருங்க. அன்பிற்குரியவர்களே, இந்த தூக்கம் ஒரு நாள் கலையும். இந்த தூக்கம் ஒரு நாள் கலையும். அந்த நாள் இந்த நாள் யாரெல்லாம் கபருக்குள்ள போனாங்களோ அவங்க அவ்வளவு பேரும் கபர்ல இருந்து எழுப்புற நாள். சொல்லக்கூடிய ஒரு நாள். கபருக்குள்ள இருக்கிற அவ்வளவு பேரு தடதடான்னு எழுந்திருச்சு ஓடி வர்ற ஒரு நாள், ஓடி வர்ற ஒரு நாள். அந்த ஒரு நாள் இருக்கிறதே, அந்த ஒரு நாளின் சம்பவம் இருக்கிறதே, அந்த ஒரு நாளின் அமல்களும் துமணிகளும் அது நிகழ்வுகள் இருக்கிறதே, அது ரொம்ப கடினமான நாள். அந்த நாளிலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசுவாசிகளுக்கு அருமையான நாளாக ஆக்கி வைக்கிறான். அந்த நாளை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் மஆரிஜ்ல சொல்லும்போது சொல்றா, யௌமன் கான மிக்தாருஹு 50000 சன, 50000 வருஷத்துக்கு சமமான நாள். இன்னைக்கு ஒரு நாள் சாதாரண கலைஞ்சது. ரமதான் அன்னைக்கு 21 முடிஞ்சு 22க்கு என்ட்ராக போறோம் இல்லையா? 22வது ராவுல என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். வந்திருக்கிற நாட்கள் அவ்வளவு சீக்கிரமா ஓடுது. 50000 வருஷம் கொண்ட ஒரு நாள். எண்ணி கணக்கு போட்டு பாருங்க. நம்மளுடைய கணக்குல என்ன சட்டுன்னு சிந்தனைக்குள்ள அடங்காது. இது ஒரே ஒரு நாள், இது ஒரே ஒரு நாள். அந்த நாள் விசாரணைக்காக உள்ள நாள். இந்த நாள் விசாரணைக்காக உள்ள நாள். இப்பவுமே விசாரணைக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னு வைங்க, நேரம் போகாது.
அங்க இருந்தவங்களுக்கு தான் தெரியும். விசாரணைக்கு கொண்டு போய் வச்சுட்டான்னு வைங்க, அரை மணி நேரம்பா, 1 மணி நேரம்பா, ஒரு நாள் ஆக்கிடுவான். அல்லாஹ் காப்பாற்றணும். அதை இந்த உலகத்தில் அது கேவலமாக கஷ்டமாக மன நிம்மதியை குலைக்கக்கூடியதாக இருக்கும் என்றால், மறுமையில் அது எப்படி இருக்கும் என்றால் எல்லோருக்கும் அழுத்தம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். 50,000 வருஷம் ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிறுத்திருப்பான். அப்படி நிறுத்தின அந்த இடத்தை பத்தி நபிகள் சொல்லும்போது சொல்றாங்க, அந்த நாள் எப்படி இருக்கும் என்றால், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ். அது கொஞ்சம் யோசிச்சு மனசுல வச்சு நம்ம பார்க்கணும். அந்த நாள் சூரியன் 1 மைலுக்கு மேல இருக்கும். 1 மைலுக்கு மேல சூரியன் இருக்கும். கரை இருக்கு இல்லையா, கரை, அது காய்ந்த ரொட்டி போன்று இருக்கும். வெள்ளியை பார்த்தால் எப்படி பளிர்னு மின்னுமோ அது போல மின்னும். இதுல அவர் செய்த பாவத்திற்கு தகுந்தாற் போல் அவர்களுடைய உடம்பிலிருந்து அந்த நாளில் வடியக்கூடிய வியர்வைகளில் ஒவ்வொருவரும் மிதக்கக்கூடியவர்களாக இருப்பார். சொல்லும்போது சொல்றாங்க, சிலருக்கு அந்த நாளில் கணுக்கால் வரையிலும், சிலருக்கு மூட்டுக்கால் வரையிலும், சிலருக்கு இடுப்பு வரையிலும், சிலருக்கு தோல் வரையிலும், சிலர் அதில் அளவன்றி அளவுக்கு மேல தண்ணி இருந்து நீந்தக்கூடிய நிலைக்கு மாறிடுவான். இந்த நாளை நம்மள செய்யணும், அவரை அருளால காப்பாற்றணும். இந்த நாளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலரை அருளால் காப்பாற்றுவான். ஹாக்கிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி, சஹீஹான செய்தி. இமாம் அல்பானி உட்பட பலரும் அது சஹீஹ் என்று சொல்லக்கூடிய செய்தி. யௌமல் கியாமா கத்ரி மா பைன துஹ்ரி வல் அஸ்ர். ஒரு நாள் 50,000 வருஷம் லென்த்தியானது. ஆனா அன்னைக்கு உம்மத் முஹம்மதுல விசுவாசிகளுக்கு அந்த நாள் அல்லாஹ் எப்படி சுருக்கி தருவானா, ஒரு துஹருக்கும் அஸ்ருக்கும் மத்தியில இருக்கிற மாதிரி சுருக்குவான். சுப்ஹானல்லாஹ். பகல்ல தொழுகைக்குரிய நேரத்துல சுருக்கமான நேரம் இல்லையா, பகல்ல தொழுகைக்குரிய நேரத்துல சுருக்கமான நேரம் அது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, துஹருக்கும் அஸ்ருக்கும் உள்ள நேரம் மாதிரி நமக்கு சுருக்கி தருவான். அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு காட்டக்கூடிய மிகப்பெரிய அருள். காவிர்களுக்கு அது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த நாளை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அல் முல்கு யௌமஇதில் ஹக். ஒட்டுமொத்த அதிகாரமும் ஆட்சியும் லிர்ரஹ்மான், அருளாளனாகிய அல்லாஹ்விற்கு மட்டுமே இருக்கும். வகான யௌமன் அலல் காஃபிரீன அஸீரா. அந்த நாள் காஃபிர்களுக்கு ரொம்ப சங்கடமும் கஷ்டமும் தரும் நாளாக இருக்கும். அப்ப விசுவாசிகளுக்கு பல டைப்ல அந்த நாள் இருக்கும். விசுவாசிகளுக்கு அந்த நாள் பல டைப்ல எப்படி தெரியுமா இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், நல்ல மகத்தாரம். அன்பிற்குரியவர்களே, இது குர்ஆன் இறங்கிய மாதம். குர்ஆன் இறங்கியது என்பதை அடைவதற்காக மாத்திரமே, லைலத்துல் கத்ர் என்ற அந்த புனித இரவை அடைவதற்காக நாம இப்படி விழிச்சு உட்கார்ந்து அல்லாஹ்விற்காக பிரார்த்தனையும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையும், அல்லாஹ்விற்காக வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. இந்த நேரத்துல நீங்க ஒரு நல்ல செய்தியை பெற்றுக்கொள்ளும். ஒரு மனுஷன் கடுமையான வெப்பம் இருக்கக்கூடிய நாள், அந்த நாள்ல மேல மேகம் வந்து அவனுக்கு குடை பிடிக்கும். மேகம் வந்து அவனுக்கு குடை பிடிக்கும். யாருக்கு தெரியுமா? யார் சூரத்து பக்ராவையும் சூரத்து ஆலி இம்ரானையும் ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த 2 சூறாவும் வந்து அவர்களுக்கு அந்த நாளில் குடை பிடிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபதாயில் குர்ஆன், குர்ஆனுடைய சிறப்புகள்ல இந்த 2 அத்தியாயத்திற்கான பிரத்யேகமான சிறப்பு. குர்ஆனை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அந்த நாளில் எழுச்சியும் பரிந்துரை செய்யும், ஷஃபாத் செய்யும். இதெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்யக்கூடிய உதவி. இது எல்லாமே இந்த உலகத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நமக்காக தேடிக்கொண்டது. அன்பிற்குரியவர்களை கவனத்தில் வைக்கணும். தேடலைன்னா, இவ்வளவு நாள் தேடலைன்னா இனி தேடாம இருக்காது. இவ்வளவு நாள் தேடலைன்னா இனி தேடாம இருக்காது. சூரத்து பக்ராவை படிக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே ரமதான்ல வாசி விடுற மாதிரி நினைச்சுக்காதீங்க. வாழ்க்கையினுடைய அநேகமான சட்டங்களை, வாழ்க்கையில் உள்ள நிறைய சமாச்சாரங்களை ரொம்ப அழகா அல்ல விரிவா பேசக்கூடிய ஒரு அத்தியாயம் இருக்குன்னா சூரத்து பக்ராலையும் சூரத்து ஆலி இம்ரான்லயும் இருக்கு. ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த சூறாவை வாசிச்சு பாருங்க. நாளைக்கு நிழல் இல்லாத நாளில் அது நமக்கு நிழலாக வைக்கும். அந்த ஆட்களுக்கு அது ஷஃபாத் பண்ணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, சொல்லுகிறார்கள் என்பதை நினைச்சோம். நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மாத்திரம் அல்ல, சொர்க்கவாசியாகத்தான் அங்க வரப்போறாங்க, நரகவாசியாகத்தான் வரப்போறாங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரித்து
தீர்ப்பைத்தான் சொல்ல போகிறான். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சூரத்து ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தில் சொல்லும்போது சொல்றான், அஸ்ஹாபுல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் இருக்கிறார்களே அவர்கள் யௌம இதின் கைரும் முஸ்தகர், அழகான தங்குமிடம் கொண்டு, வஹ்சனு வக்கீலா, நல்ல வார்த்தைகளை கொண்டு அங்கே வரவேற்கப்படுவார்கள். மோசமானவனாக அங்க என்ன பண்ணுறாங்க, நடத்தப்பட மாட்டார்கள். இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, அந்த நாளில் நடக்க போகுது. நான் சொன்னது முதலே கூட சொல்ல, நான் சொர்க்கத்துக்குள்ள போன பிறகு உள்ளதை பத்தி பேச போறது இல்லை. அந்த நாளில் இறைவன் தரப்புகிறது. அந்த நாளிலேயே நாம எப்படியான ஆட்கள், எப்படி வரவேற்கப்படக்கூடியவர்கள் என்று நிச்சயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுவான் நம்பக்கூடியவர்களே. இதுக்கு நியாயமான சில உழைப்பு இந்த உலகத்துல என்ன செய்யணும், செய்தாக வேண்டும் என்பதை நீங்க கவனத்துல போடுங்க. அடுத்து பாருங்க, இன்னமும் ஒரு செய்தியை நான் சொல்றேன். فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான், فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا. மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கணக்குக்காக தான் அந்த 50,000 வருஷத்துக்குள்ள நாளை ஏற்பாடு பண்ணியிருக்கான். அங்க எல்லாரும் கேள்வி கணக்குக்காக தான் நிறுத்தப்பட்டிருப்பாங்க. யாருல இருந்து யார் வரைக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இருந்து கடைசி மனிதர் வர்ற வரையிலும் அவ்வளவு பேர் நிற்கக்கூடிய இடத்துல அந்த 50,000 வருஷம் நாளையும் அல்லாஹ் கேள்விக்காக ஒதுக்கி இருக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே சிலரை கேள்வி கேட்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அந்த நம்மை கடத்தி விடக்கூடிய ஆட்களில் என்று நம்ம ஆக்கிவிட்டோம். فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا. அல்லாஹ் இலகுவாக கேள்வி கேட்பான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ இதை குறித்து கேள்விய அன்னை ஆயிஷா அம்மா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அஹமதுல இந்த ஹதீஸ் சரியான தரத்துல செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில கேள்வி ரொம்ப லேசா கேட்பான்னு சொல்றானே. கேள்வி கேட்டீங்கன்னா சொன்னாங்க, யாரை இறைவன் கேள்வி கேட்டானோ அவன் அழிந்தான் அப்படின்னாங்க. இந்த கேள்வி ஏன் வந்துச்சுன்னா, யாரை அல்லாஹ் கேள்வி கேட்டானோ அவன் அழிந்தான் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி, யாரை அல்லாஹ் கேள்வி கேட்டானோ அவன் அழிந்தான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை எடுத்து வச்சு ஆயிஷா விளக்காங்க. அல்லாஹ் சொல்றான், ரொம்ப லேசா கணக்கு கேட்டு விட்டுருவேன்னு அல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய தூதரே கணக்கு கேட்டவன் எல்லாம் அழிஞ்சிருவேன்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப கணக்கு கேட்கிற நாள் தானே அது அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா தாலிக அல்-அர்த். அது என்ன தெரியுமா, அவன் செஞ்ச செயலை அவனுக்கு எடுத்து காட்டுவதுதான். சுப்ஹானல்லாஹ். இந்த மகத்தான் அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு முந்தரும். எப்படி எடுத்து காட்டுவோம் பாரு, அது எப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் கூட விளக்குற மாதிரி, ஒரு மனுஷன் எல்லாரும் முன்னாடி நிற்பான். அவன் விசுவாசி, அவன் நம்பிக்கையோட அங்க வந்திருக்கிறான். அந்த நம்பிக்கை கொண்ட அந்த நம்பிக்கையாளர்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் எல்லாம் அவனுக்கு எடுத்து காட்டுவான். அது எல்லாத்தையும் எடுத்து காட்டிட்டு, இதெல்லாம் நீ செஞ்சது தானே அப்படின்னு கேட்டோம். எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு மறந்துருச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு போலீஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட், கோர்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட், ரிட்டர்ன்ல ஒரு ஸ்டேட்மெண்ட், அஃபிடவிட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட், எப்படினாலும் கொடுத்து எங்க தப்பிச்சுக்கலாம், எங்க தப்பிச்சுக்கலாங்க? நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய வெளிப்புறத்தையும் அறியாத இந்த துன்யாவின் நீதிமன்றங்களிலோ இந்த துன்யாவின் விசாரணை அமைப்புகளிலேயோ தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த இறைவனுக்கு முன்னால் யாரும் தப்ப முடியாது. அல்லாஹ் அப்ப கூப்பிட்டு இதெல்லாம் ஓன் தப்பு தானே அப்படின்னு கேட்பான், எல்லாரையும் கேட்பான். அல்லாஹ் இந்த நாள்ல நம்மளை அவனுடைய கருணையால் ஆட்கொள்ளணும், அவனுடைய கருணையால நம்மளை ஆட்கொள்ளணும். அப்ப கேட்டுட்டு இந்த அத்தனை பாவத்தையும் அவன்கிட்ட காட்டிட்டு, போ இந்த பாவத்தை நான் இப்ப கண்டுக்கலன்னு சொல்லுவான். இது அல்லாஹ் மறுமையில அவருடைய விசுவாசிகளுக்கு மாத்திரம் செய்யறது. நம்ம நம்பிக்கை இன்னைக்கு உறுதியா இருந்தது, உண்மையா இருந்ததுன்னா நிச்சயம் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நமக்கு தருவாங்க. அப்படியே விசாரணையை ஏற்படுத்தி விசாரணைக்கு எல்லாரையும் கொண்டு வந்து அங்க விசாரணைக்காக எல்லாரையும் நிறுத்தி எல்லாரையும் விசாரிக்கக்கூடிய நாள்ல கூட்டு பக்கத்துல நிறுத்தி அவ்வளவு பாவத்தையும் காட்டுவோம். அதுல எந்த பாவமும் மறைந்திருக்காது, எல்லா பாவமும் தான் இதான் நீ செஞ்சது. அதை என்ன கொஞ்சம் கூட கொஞ்சம் விளக்கமா சொல்ற மாதிரி
அவங்களுடைய உள்ளத்துல எதெல்லாம் பாவமா இருந்ததோ, அவங்களுடைய செயல்பாடுல எதெல்லாம் பாவமா இருந்ததோ, அது எல்லாத்தையும் அல்ல அவனுடைய கருத்திலேயே ஒரு வினை புத்தகமாக மாற்றியிருப்பான். புத்தகம் கணக்குறதா இருக்குன்னு சொல்லி அதை வெளியெடுத்து இந்த புத்தகத்தை படி, இதுவே உன்னை கேள்வி கேட்க போதுமானதுன்னு அல்லாஹ் ரப்பல் சொல்லுவான். அந்த நேரத்துல அல்லாஹ் அவனுடைய விசுவாசிகளை சுப்ஹானல்லாஹ் காப்பாத்துவான். என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க, நீ செஞ்சது தானே, ஒத்துக்கிட்டியா போடு சொல்லி தருவான். இன்னஹு மன் நூகிஷ ஹிசாப் ஹலக் சொல்றாங்க. அந்த தருணத்தில் எவனை அல்லாஹ் நோண்டி கேள்வி கேட்டானோ அவன் அழிந்தான். நோண்டி கேள்வி கூடாது. நோண்டி இது என்ன செஞ்ச, இது எப்படி செஞ்ச, இது ஏன் செஞ்ச, இது ஏன் நீ செய்ய காரணமா இருந்தது அப்படின்னு அல்லாஹ் யார கேள்வி கேட்டானோ அவன் அழிஞ்சு நாசமா போவான் என்று நினைச்சாரா அல்லாஹ் ஒரு சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற அந்த வசனத்துக்கு, அல்லாஹ் சொல்ற அந்த வசனத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய விளக்கம் என்னதான், இதுதான். அன்பிற்குரியவர்களை நல்லா கவனிக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட அதை விளக்குற மாதிரி புகாரில இன்னொரு ஹதீஸ் ஒன்று வருது. எப்படி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ் யுத்னில் முஃமின், ஒரு விசுவாசி அல்லாஹ் தன்னோடு ஆக நெருக்கமாக நெருக்கி தன்னோடு அணைப்பான். விசுவாசிய கவனத்துல வைங்க. யார? மன் காம ஃபீ லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. சொல்றாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவில் எவன் ஒருவன் நம்பிக்கையோடும் அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்தும், நம்பிக்கையோடும் ஈமானோடும் அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறானோ அவனுடைய முன்னால் உள்ள பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும் என்று சொல்றாங்க இல்லையா? அந்த நம்பிக்கையோடு உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த நம்பிக்கை யதார்த்தமா இருந்தால் அந்த நம்பிக்கையை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். அப்படியான ஒரு அடிமைய, அப்படிப்பட்ட அடிமைகள் எல்லாம் செய்யறான், பக்கத்துல நெருக்கிறான். அவனை ரொம்ப பக்கத்துல நிறுத்தி ரொம்ப நெருக்கமாக்கி அவருக்கும் மற்றவர்களுக்கும் மத்தியில எல்லாம் ஒரு திரையை ஏற்படுத்தும். 4 பேர் முன்னால வச்சு நம்மள ஏதாவது சொன்னா நமக்கு என்ன தோணுது? என்ன அசிங்கப்படுத்தினான்னு தோணும். இந்த உலகத்துல சாதாரணமா நீ எவ்வளவு சத்தம் போட்டு பேசினாலும் இந்த சத்தம் வரமாட்டேங்கிறாங்க. நான் போடுற சத்தம் மைக்ல இவ்வளவு தூரம் தான் கேட்கும். எவ்வளவு சத்தம் போட்டாலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி அது கேட்காது. 10 பேர் கேட்கும், ஒரு 100 பேர் கேட்கும், ஒரு 500 பேர் கேட்கும். ஆனா அன்னைக்கு அப்படி இல்லைங்க. அன்னைக்கு யாரெல்லாம் அங்க இருக்காங்க அவ்வளவு பேரும் கேட்கும். எவ்வளவு பேர் அந்த 50,000 வருஷங்கள் கொண்ட அந்த ஒரு நாளில் விசாரணைக்காக நிற்கும் அவ்வளவு பேருக்கும். அது ஒரு வாரத்துல ஒருத்தர் பேசினா இன்னொரு வாரத்துல யாருக்கு அவ்வளவு பேர் கேட்கும். ஆனா அந்த டைம்ல எல்லாம் ஒவ்வொரு மூமில கூப்பிட்டு சத்தர் அவருக்கு மத்தியில ஒரு திரையை ஏற்படுத்துறான். நீ செஞ்ச இன்னும் பாவம் எல்லாம் உனக்கு தெரியுமா? இதைத்தான் இன்னும் கொஞ்சம் கூட அழுத்தமா சொல்றாங்க. எப்படி இஸ்திக்ஃபார் செய்யணும் இல்லையா? இஸ்திக்ஃபார் என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லி எல்லா இடத்துல ஒவ்வொரு பாவம் செய்யும் போதும் மீள்றோம் இல்லையா? இது தௌபா என்பது பெரிய டாபிக். தௌபா என்பது பெரிய டாபிக். பாவ மீட்சி பெற்று இந்த உலகத்திலே வர்றதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி தௌபா. ஒவ்வொரு நாளிலும் இறைவன் இஸ்திக்ஃபார் செய்யறத, ஒவ்வொரு தவறும் செய்யும்போது அப்பப்போ அல்லாஹ்விடத்துல பச்சாதாபப்பட்டு இறைவன் நான் தப்பு செஞ்சுட்டேன் இஸ்திக்ஃபார் செய்யும் இல்லையா? இந்த இஸ்திக்ஃபார் அத்தனையும் நம்முடைய பாவத்திற்கு திரையாக அமையும். என்ன பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கும் அந்த அடிமைக்கும் மாத்திரம் மத்தியில வச்சு ஒரு திரையை போட்டு என்ன செய்யறான்? அல்லாஹ் கேட்கிறான். நீ எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டியான்னு கேட்கும் போது சொல்றாங்க, அல்லாஹ் அப்படி கேள்வி கேட்கும் போது ஒரு அடியாருடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? இன்னைக்கு அழிஞ்சோம் அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு முடிஞ்சிருக்கும், எல்லாம் அழிஞ்சுட்டா. நம்மளை கூப்பிட்டு காட்டி இவ்வளத்தையும் காட்டி கேட்டுட்டான். நம்மை இன்று இவன் ஒழித்து விட்டான் என்று விஷயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த அணுகுமுறை இவனுக்கு தோன்றுமாம். அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் கூட அழுத்தமாக சொன்னாங்க. சத்தர்துஹா அலைக ஃபித் துன்யா,
நீ செஞ்ச இவ்வளவு பாவம் ஊர் உலகத்திலே தெரியாம அப்ப நான் மறைச்சேன். யார் மறைச்சது? நல்லா மறைச்சான். உலகத்துல விசுவாசிகளுக்கு அல்ல செஞ்ச பேரருட்கொடை. செய்த பல பாவங்களை நாம எந்த பாவத்தையும் வழிய சொல்றதுக்கு அனுமதி இல்லைங்க. நீங்க பாவம் செஞ்சிட்டீங்கன்னா அந்த பாவத்தை நான் என்ன பாவம் செஞ்சேன், எப்படி பாவம் செஞ்சேன், எந்த இடத்துல செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. யாரும் சொல்லக்கூடாது, யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா பாவத்தை வைத்து உங்களை பழிவாங்கவோ தண்டனை கொடுக்கவோ அல்லது அதன் பொருட்டு உங்களுக்கு கருணை காட்டவோ யாருக்கு உரிமை இல்லை? இந்த மக்கள் யாருக்கும் இல்லை உரிமை இல்லையா? பாவம் வச்சுக்காக போய் உட்கார்ந்து மண்டி போட்டு கேட்காங்கல்ல, அப்படி யார்கிட்டையும் கேட்க முடியாது. அவங்கள்ட்ட எங்களோட பாவத்தை மன்னிங்கோன்னு சொல்லி யாரும் கேட்கல. சஹாபாக்கள் தங்களுடைய பாவத்துக்காக நபிகள் கேட்கல. ஏன்னா பாவம் மன்னிப்பு யார்கிட்ட கேட்க முடியும்? அல்லாஹ்விடத்துலதான் கேட்க முடியும். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, சத்தர்துஹா அலைக ஃபித் துன்யா, இந்த உலகத்துல நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் நான் நினைச்சேன், உனக்கு மன்னிச்சேன். இன்னைக்கும் அந்த பாவம் மறைத்தேன், இன்னைக்கும் அந்த பாவத்தை யாருக்கும் தெரியாமல் மறைக்கிறேன். இன்றைய தினம் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்வார். யாருக்கு? விசுவாசிகளுக்கு. மரணம் நம்மை எந்த நேரத்திலும் எதிர்கொள்ளும். மரணத்துக்கு முன்னால் நாம் பாவிகளாக பல விஷயங்களில் இருக்கிறோம். பாவங்களை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே அனுதினமும் இஸ்திக்ஃபார் செய்வோம் என்றார். பாவ மன்னிப்பை கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னா அந்த பாவ மன்னிப்பு எல்லாம் சேர்ந்து நம்முடைய மரணத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்யும். இப்போ இதுக்கு பேசிக்கா இருக்கிற ஒண்ணு ஈமான் தான். குஃப்ர்ல இருந்தோம்னா, நிஃபாக்ல இருந்தோம்னா, நம்பிக்கையே இல்லாம நம்ம வாழ்ந்தோம்னா, நாம செய்யக்கூடிய எவ்வளவு பாவத்திலையும் அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் நமக்கு முந்துங்கிற எண்ணமும் எதிர்பார்ப்பும் இல்லாம இருந்தோம்னா அதுதான் நமக்கு பெரிய தோல்வியா அமைய போகிறதே தவிர நிச்சயமாக வேறொன்று நமக்கு என்னவோ அமையாது. தோல்வியாக நஷ்டமாக மறுமையிலே செய்யாது, அமையாது. அதனால நமக்கு அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியங்களை வச்சிருக்கிறான். ஆனால் அதற்கு விசுவாசம் மிக முக்கியமான காரணமாக அமைய வேண்டும். நம்முடைய எண்ணத்தையும் சிந்தனையையும் நம்பிக்கையையும் ஒருமுகப்படுத்தி இறைவனிடத்திலே அவர்களை எதிர்பார்த்து நம்முடைய இன்றைய வாழ்க்கை, இன்றைய நாட்களை நாம் சரியாக கழிப்போம் என்றால் மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் உபகாரமும் உதவி செய்யக்கூடிய நல்லடியார்களில் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள் செய்வான். அதற்குரிய முயற்சியும் புரிதலும் உள்ளவர்களாக நம்ம எல்லோரையும் எல்லாம் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.